விஜய் வந்து காங்கிரஸுக்கு நெருக்கமானவர் தானே அந்த காலத்தில் இருந்து. 2010 அவர் ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் சேருறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010 வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால் அப்போ நடக்கலை. அதனால் அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இது உண்மையா? 2010 விஜய் வந்து காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தியை சந்தித்தாரா? காங்கிரஸில் சேருவேன் சேருறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஜோதிமணி சொல்கிறது உண்மை. 2010 விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்தித்தார். அப்போது அரசியலில் தனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை தெரிவித்தார். காங்கிரஸில் சேரலாம் என்ற ஒரு மனநிலை அவருக்கு 2010 இருந்தது. அதனால் காங்கிரஸுக்கும் அவருக்கும் அப்போ இருந்தே தொடர்பு இருந்தது. இதை வைத்துக்கிட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி மாறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணி மாறினா திமுகவோட நிலைமை என்ன ஆகும்? இப்போவே மண்ணை கவிழும்னு சொல்லணும். இன்னும் திமுகவின் நிலைமை மோசமாக தானே போகும். கூட்டணி உடைந்தா திருமாவளவனும் எந்த நேரத்தில் கட்சி மாறுவாருன்னு சொல்ல முடியாது. அவர் அதிமுக தலைவர்களிடமே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதனால் வந்து கூட்டணி இது வந்து நிச்சயம் மாறும்.